முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துயிலழாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு வேப்பம் கொடுக்கும் விமல துயிலழாய் வேப்பம் கொடுக்கும் விமல துயிலழாய் சேப்பனமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் சேப்பனமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் சேப்பனமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். இன்று திருப்பாவையின் 20வது பாசுரம். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று. முப்பத்து மூவர் என்பவர்கள் அஷ்டவசுக்கள், 11 ருதிரர்கள், 12 ஆதித்யர்கள், 2 அஸ்வனி தேவர்கள். இவர்களுக்கு கஷ்டம் துன்பம் வரும் முன்பே சென்று அவர்களது பயத்தை நடுக்கத்தை போக்கும் மிடுக்குடைய வல்லமை உடைய யசோதை இளம் சிங்கமாகிய ஏ கிருஷ்ணா, துயிலெழாய், யோக நிதிரையிலிருந்து எழுந்திருக்க வேணும் என்று கூறி, எனது அடியார்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் பாவத்தை பொறுத்து அவர்களுக்கு நற்கதி கொடுப்பேன் என்று பிரதிஜை செய்த கம்பீரமான ஸ்வபாவத்தை உடையவனே, ஏ கிருஷ்ணா, கண் விழித்து கொண்டு எங்களது தாபத்தை கஷ்டத்தை நீக்கி அருள வேண்டும் என்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று அந்த கண்ணனை எழுப்புகிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவனது பெருமையை பேசி பாடி அந்த கண்ணனை அவள் எழுப்பும் அழகே அழகு. இங்கு அவன் எதிரிகளுக்கு பயத்தை கொடுப்பவன், நடுக்கத்தை கொடுப்பவன் என்பதற்கு ஓரிரு உதாரணங்கள். குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது கௌரவர்களின் பக்கத்தில் பகதத்தன் என்பவன் யுத்தம் செய்தான். பகதத்தன் மிகவும் கடுமையாக யுத்தம் செய்து அர்ஜுனன் மேல் நாராயணாஸ்திரம் பிரயோகிக்கிறான். பொதுவாக ஆக்னேயாஸ்திரத்திற்கு புனரஸ்திரம் வாருணாஸ்திரம், நாகாஸ்திரத்திற்கு கருடாஸ்திரம், பிரம்மாஸ்திரத்திற்கு பாசுபதாஸ்திரம். நாராயணாஸ்திரம் போட்டால் என்ன செய்வது? அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்கிறான், கண்ணா, நாராயணாஸ்திரத்திற்கு பிரத்யஸ்திரம் என்ன? அது எனக்கு தெரியவில்லையே. நான் பெரிய வில்லாளிதான். அவனுக்கு எப்பவும் தான் வில்லாளி என்பதில் ஒரு கர்வம் உண்டு என்று கேட்கிறான். கண்ணன் சொல்கிறான், நாராயணனுக்கு சமமானவன் என்று எவனாவது உண்டா? நாராயணனுக்கு சமமானவன் என்பவன் ஒருவரும் கிடையாது. அதே மாதிரி நாராயண அஸ்திரத்திற்கு சமமானது அதற்கு பிரத்யஸ்திரம் என்பது ஒன்றும் கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் இலையாய மாமாயன் அல்லவா அவன். அப்படி இருக்க நாராயணாஸ்திரத்திற்கு பிரத்யஸ்திரம் எப்படி இருக்கும் என்று கண்ணன் சொல்ல, அர்ஜுனன் நடுநடுங்கி, நான் இப்போது என்ன செய்ய என்று நடுங்குகிறான். கண்ணன் அதற்கு பிரத்யஸ்திரம் கிடையாது என்று சொன்னேனே தவிர்த்து அதற்கு பிரதி உண்டு என்று சொல்லி அர்ஜுனனை, நான் சொல்வதையெல்லாம் கேள் அப்படி என்று சொல்கிறான்.
முதலில் அம்பரா துணி, வில்லு, அம்பு எல்லாவற்றையும் கீழே போடு என்கிறான். போடுகிறான் அர்ஜுனன். ரதத்தை விட்டு கீழ் இறங்கு என்கிறான். கீழே இறங்குகிறான். கீழே உட்கார் என்கிறான். கீழே உட்கார்ந்து கொள்கிறான். கைகளால் அஞ்சலி செய்து, நாராயணனுக்கு மிகவும் பிடித்தது இரு கரம் சேர்த்து குவிக்கும் அஞ்சலி. இரு கைகளால் அஞ்சலி செய்து அர்ஜுனனை சாஷ்டாங்கமாக பிரணாமம் செய்து, எனக்கு வேறு கதி இல்லை நாராயணா, உன் திருவடியே சரணம் என்று பிரார்த்தனை பண்ணு என்கிறான். அவன் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ என்று சொன்னவன் அல்லவா. அர்ஜுனனும் அடிபணிந்தான். நாராயணாஸ்திரம் வந்தது. அர்ஜுனனை சுற்றி சுற்றி பிரதட்சணம் செய்தது. திரும்பி சென்று விட்டது. இதுவே 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று ஆண்டாள் பாடுகிறாள். அடுத்து கஜேந்திரனை காப்பாற்றியது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். 33 அமரர்க்கு முன் சென்று என்பதற்கு அர்த்தம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு பகவானின் லீலைகள், பகவானின் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை சொல்லவும் கூடுமோ? அடுத்தது, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்கிறாள். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல துயில் எழாய் என்று செப்பமுடையாய் என்று கூறுகிறாள். தன்னை அண்டினவர்களை காப்பாற்றுபவன், சரணாகத வத்சலன், ரிஷிகேசன். நாம் நமது இந்திரியங்களை அடக்கி அவனையே தியானம் செய்வதற்கு நமக்கு உதவுபவன். அடுத்து திரளுடையாய் என்கிறாள். திரளுடையாய் என்றால் தேஜஸ், மிகவும் தேஜஸ் மிக்கவன் அந்த நாராயணன். அளவில்லா தேஜஸுடன் பிரகாசிப்பவன் அந்த கண்ணன். அடுத்து செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் என்று பிரயோகம் செய்கிறார். பாகவதர்களுக்கு, பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு கொடுமை செய்பவர்களை தண்டிப்பது என்ற அர்த்தம். பிரகலாதனிடம் அபச்சாரப்பட்டான் ஹிரண்யன். நிருசமனாக வந்து காப்பாற்றினான். பிராமணன், இந்திரன் இவர்களிடம் அபச்சாரப்பட்டான் மகாபலி. வாமனனாக வந்து காப்பாற்றினான். விபீஷணனிடம் அபச்சாரப்பட்டான் ராவணன். ஸ்ரீராமனாக வந்து காப்பாற்றினான் விபீஷணனை. உக்ரசேனன் வசுதேவரிடம் அபச்சாரப்பட்டான் கம்சன். கண்ணனாக வந்தான். ஆசிரித்தர்களின் பாபத்தை வெப்பத்தில் போட்டு பொசுக்கும் திரளுடையவன் அவன். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் என்று அந்த எம்பெருமானின் புகழ் பாடுகிறாள். விமலா துயிலழாய். விமலன் என்றால் தோஷமற்றவன், பரிசுத்தமானவன். பக்தர்களை காக்க துஷ்டர்களை வதம் செய்தாலும் எந்த தோஷமும் பாப்பமும் அவனை ஒட்டாது என்கிறாள் ஆண்டாள். இதனையே அமலனாதிபிரானில் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்கிறார் திருப்பாணாழ்வார். அடுத்து நப்பினியை எழுப்புகிறார். பொற்கலசத்தை போன்ற மிக மென்மையான ஸ்தனங்களை உடையவளே, பவளம் போன்ற சிவந்த அதரங்களை கொண்டவளே, மகாலட்சுமியான பெரிய பிராட்டியை ஒத்தவளே, நப்பினை நங்கையே என்று பெரிய பிராட்டி நமக்காக பகவானிடம் சிபார்சு செய்வது போல் நப்பினை நங்கையே, நீயும் எங்களுக்காக அந்த கண்ணனிடம் சிபார்சு செய் என்பதாக திருவே என்று அழைக்கிறார்கள். திருவே, மகாலட்சுமியே, நப்பினியே, எழுந்திரு, உன்னையே புருஷகாரமாக நினைத்து பிரார்த்திக்கிறோம் என்று இவர்கள் சொல்ல, நப்பினையும் நீங்கள் எல்லோரும் வேண்டுவதென்ன என்கிறாள். முக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதையம்மை நிராட்டலோரெம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யமுனியில் திருமஞ்சனம் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய சங்கு ஆலவட்டம், திருமஞ்சனத்திற்கு வேண்டிய சகல சாமான்களையும் தர வேண்டும். அதோடு கூட நில்லாமல் உன் மணாளனையும் தர வேண்டும் என்கிறார்கள். அவள் ஒரு தினசாக பார்க்கிறாள். அவன் உனது மணாளன்தான், இல்லை என்று சொல்லவில்லை. எங்களது மார்கழி நோன்பை செய்ய கிருஷ்ணனுக்கு திருமஞ்சனம் செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூற, நப்பின்னை ஆகட்டம் தருகிறேன் என்கிறாள். நீ எப்பொழுதாவது தருகிறேன் என்று சொல்லி கைவிட்டு விடாதே. முக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே தந்து என்று அவன் பிரிவால் மெலிந்த எங்களையும் நீராடச் செய்வாயாக, அதாவது நாங்கள் அவனோடு சேரும்படி செய்வாயாக என்று ஆண்டாளும் அவளது தோழிகளும்
கண்ணனையும் நப்பினையும் எழுந்து வரும்படி பிரார்த்திக்கும் விதமாக அமைந்ததே இந்த பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.